இன்றைய வேத வாக்கு மத்தேயு எழுதிய சுவிசேஷ புத்தகம் 26ஆம் அதிகாரம் 26வது வசனம். இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார். அப்பம் எல்லா உணவையும் குறிக்கிறது போல இந்த அப்பத்தின் அடையாளமாக போதனை கிறிஸ்துவின் மூலமாக அவருடைய பலியின் விளைவாக வருகிற ஜீவனை ஏற்றுக்கொள்கிற எவரும் இந்த அப்பத்தை அவருடைய சரீரமாக ஏற்றுக்கொண்டாக வேண்டும். நாம் வாழ வேண்டும் என்பதற்காக அவர் மரித்தார். தம்முடைய உரிமைகளை, வசதிகள் ஆகிய யாவற்றையும் தாமாக தத்தம் செய்து அவருடைய சரீரத்தை புசிப்பது அவருடைய வாழ்க்கையை, வழிமுறையை, அவரில் உள்ள விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய போதகத்தை ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். இப்படிப்பட்டவர்கள் பரிபூர்ண மனித சுவாபத்தின், அதாவது ஆதாம் இழந்த யாவற்றையும் கிறிஸ்துவினால் மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். பரலோகத்தின் அப்பமாகி இதை புசிக்காத எவரும் நித்திய ஜீவனை அடைய முடியாது. இது தற்காலத்திலுள்ள விசுவாசிகளுக்கு மாத்திரமல்ல, வருங்கால விசுவாசிகளுக்கும் பொருந்தும். கிறிஸ்துவின் ஈடுபலி மூலமே யாவரும் ஜீவனுக்குரியவர்களாக, உரிமையாளர்களாக, சலுகைக்குள்ளும் உரியவர்களாக இருக்கிறோம். நமது கர்த்தரின் சரீரத்தை குறிக்கும் அப்பம் அவருடைய ஈடுபலி தேவனால் அங்கீகரிக்கப்பட்டதின் மூலம் நாமும் நீதிமான்களாக்கப்படுவதாக போதிக்கப்படுகிறது.